Hello everyone, hearty welcome to my channel Lifelong Learning. Learn Excel in Tamilங்கிற பிளேலிஸ்ட்டில் நாம் இன்றைக்கி அரே ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் we have to use a multiple criteria. அரே ஃபார்முலா வித் மல்டிபிள் criteria. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்லங்க, வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குற டேட்டா. We have category, name and amount. நம்மளுடைய ஒர்க் என்னென்னா, ஒவ்வொரு கேட்டகரிலையும் இந்த மேக்ஸிமம் அமௌண்ட் வச்சுருக்கிறவங்களோட நேமு, அமௌண்ட் இது நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும். அப்போ நம்மளுக்கு வரைக்கும் கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் யார் யார் மேக்ஸிமம் டியூ அமௌண்ட் வச்சுருக்காங்க அவங்க நேம், அதாவது மாலா, ராம், வேணி, வாசு அண்ட் அபி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 2 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம அமௌண்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் நேமு கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் அமௌண்ட் இன் ஈச் கேட்டகரி. இதுக்கு நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்மளுக்கு கேட்டகரி தெரியும், அமௌண்ட்டும் தெரியும். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நேம், ஃபைண்ட் த நேம் கரஸ்பாண்டிங் டு த மேக்ஸிமம் அமௌண்ட் இன் ஈச் கேட்டகரி. இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். மேட்ச் எதுக்குன்னா, எந்த ரெக்கார்ட் ஆர் எந்த ரோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக மேட்ச்சு, அதுக்கான டேட்டாவை எடுக்கிறதுக்காக இண்டெக்ஸ். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ அந்த 2 ஃபார்முலாவே பார்க்குறதுக்கு முன்னாடி அரே ஃபார்முலானா என்னென்னு பார்க்கலாம். அரே ஃபார்முலாங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ ஃபார்முலா. சிங்கிள் வேல்யூவை வச்சு ஒர்க் பண்ணுறதை விட மல்டிபிள் வேல்யூஸை வச்சு ஒர்க் பண்ணுச்சுன்னா இட்ஸ் அன் அரே ஃபார்முலா. இந்த அரே ஃபார்முலா ஒரு வேல்யூ என்னவாக இருக்கும், ரிட்டர்னிங் வேல்யூ, ஃபைனல் ரிசல்ட்டு. இட் கேன் பி ஒன்லி ஒன் ஐட்டம் ஆர் இட் கேன் பி அன் அரே ஆஃப் ஐட்டம்ஸ், மோர் தென் ஒன் ஐட்டமாக இருக்கலாம். அந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து. அரே ஃபார்முலாவை நம்ம யூஸ்வலாக மற்ற ஃபார்முலாஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி என்டர் கீ கொடுக்கக்கூடாது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணணும். இந்த நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக the array formula will be enclosed by a open and close curly braces. நம்ம அந்த curly braces எங்கேயாவது பார்த்துட்டு நாமளே டைப் பண்ணலான்னு பண்ணணும்னா அது தப்பாக வரும். ஸோ மேனுவலாக நம்ம என்ட்ரு பண்ணக்கூடாது curly braces-ஐ. we have to give control shift and enter key at the same time. இப்போ if ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, if லாஜிக்கல் டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா this value will be returned. இந்த டெஸ்ட்டு ஃபால்ஸாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ will be returned. ஃபார் எக்ஸாம்பிள், if ai is equal to a, அதாவது A5ங்கிற செல்லில் இருக்கிற டேட்டா ஏவாக இருந்ததுன்னா I want to return an amount, இல்லைன்னா I want to return a value -99. இப்போ இது ஒரே ஒரு செல்லை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம் இஃப் கண்டிஷன். இப்போ இது ஆர்டினரி சிம்பிள் ஃபார்முலா. ஆனால் இதுவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்குறோம். கேட்டகரின்னு ஒரு ரேஞ்ச் வச்சுருக்கேன். அந்த கேட்டகரி ரேஞ்சில் ஏ இருந்ததுன்னா வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம், அமௌண்ட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். இந்த இடத்துல வேல்யூ ஃபால்ஸ் நான் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது ஃபால்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் ஆகிக்கும். இப்போ இந்த வர டேட்டாவை இந்த ஏ கேட்டகரியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிற எல்லா அமௌண்ட்டும் வந்துடும். அதில் எது மேக்ஸிமமோ அதை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எ அரே ஃபார்முலா. அடுத்து மேட்ச் ஃபங்க்ஷன். மேட்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, மேட்ச், லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, மேட்ச் டைப். எந்த வேல்யூவை நம்ம செக் பண்ண போகிறோம், எந்த அரேயில் அதனுடைய மேட்ச் டைப், எக்ஸாக்ட் மேட்சா இல்லை அப்ராக்சிமேட் மேட்சா, இதுதான் மேட்ச் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த அரே, அதில் ரோ நம்பர் அண்ட் காலம் நம்பர். அப்போ அந்த ரோ அண்ட் காலம் இன்டர்செக்ட் ஆகிற டேட்டா, இந்த அரேக்குள்ளே இன்டர்செக்ட் ஆகிருக்கிற டேட்டா வில் பி ரிட்டர்ன்ட் பை திஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கேட்டகரிங்கிற ஏரியா ரோ நம்பருக்கு பதிலாக நம்ம இப்படி ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்க போகிறோம். ஸோ கேட்டகரி நேம் அண்ட் அமௌண்ட் இருக்குது, அதுக்கான டேட்டா இருக்குது. அந்த கேட்டகரி நேம் அமௌண்ட்டை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இங்கே வச்சுமா ஒரு ஏங்கிற டேட்டா போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நம்ம கேட்டகரி ஃபுல்லாத்தையும் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்கு நம்ம நேம் பண்ண போகிறோம். எப்படின்னா, இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அடுத்து நம்ம ஃபார்முலாவில் போயிட்டு க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல டாப் ரோவில் தான் நேம் இருக்கான்னு கேட்டிருக்கு, எஸ், கிவ் ஓகே. அதே போல் இந்த ரேஞ்சையும் செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன், டாப் ரோவில் நேம் இருக்குது, கிவ் ஓகே. அடுத்து அமௌண்ட், இந்த ரேஞ்சை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கோம், க்ரியேட் ஃப்ரம் செலெக்ஷன், டாப் ரோ, ஓகே. இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா என்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இஃப் கண்டிஷன் பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு இஃப் திஸ்
cell value is equal to this cell value, comma, I just want this amount to be returned, otherwise I don't want anything to be returned. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 100 இருக்குது, ஏ சாட்டிஸ்ஃபையாக இருக்குனால 100 வந்திருக்கு. இது நான் ஃபுல்லாக காப்பி பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 100, இங்கெல்லாம் ஃபால்ஸ் வருது. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து அந்த H3 அப்படியே நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ இந்த இடத்துல H4ன்னு ஆகிடுது. இப்போ அப்படி இல்லாமல் இந்த நம்மளுக்கு H3 தான் வேணும் அப்படின்னா we have to make it as a relative reference. இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த ரெக்கார்ட்ஸில் ஏ இருக்கோ அந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் வரும். இப்போ இந்த கண்டிஷன் நம்ம வந்து காமனாக கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு 4 ரெக்கார்டு வருது. ஃபுல் கேட்டகரியில் வெரிஃபை பண்ணிவிட்டு 4 ரெக்கார்டு வருது. அதனால் இதை நம்ம வந்து ஒரு அரே ஃபார்முலாவாக கூட நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். எப்படி இதை முதல்ல நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இஃப் இந்த லாஜிக்கல் டெஸ்ட் என்ன, கேட்டகரி இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, கமா, if it is true I want this amount to be returned. இப்போ either I can enter this amount here or I can press this function key F3. இப்போ பாருங்கள், நான் என்டர் தட்டுறதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் கொடுக்க போகிறேன். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா என்னென்ன ரெக்கார்ட் சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அந்த டேட்டா மட்டும் இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதாங்க அரே ஃபங்க்ஷன். இப்போ நம்மளுக்கு இந்த டேட்டா கிடச்சிருக்கு. இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன், த சேம் ஃபார்முலா, பட் ஐ எம் யூஸிங் திஸ் மேக்ஸ். இஃப் category is equal to this cell value, comma, I just want this amount. I am closing the if condition. மறக்காம control shift enter. இப்போ 2. இப்போ இந்த இடத்துல ஏ, அடுத்து பி, சி, டி அப்படின்னு போடணும். இப்போ நாம் உட்காந்து உள்ளே டைப் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் கொடுக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும். அதனால் இதை நான் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கேன் கோ டு திஸ் டேட்டா, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், கண்டினியூ வித் த கரண்ட் செலெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 யூனிக் வேல்யூஸ் தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே கீழே காப்பி பண்ணி ட்ராக் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இந்த ஹையஸ்ட் டியூ அமௌண்ட் எது இருக்கோ அது மட்டும் வந்துடுது. இப்போ நம்மளுடைய ஒர்க் என்ன, இந்த 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை ஆகிற நேம் நம்மளுக்கு வேணும். இதுக்கு தான் நம்ம வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். ஸோ எந்த நேம் நம்மளுக்கு வேணும், இது ஃபுல்லாக வேணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபங்க்ஷன் F3 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் இருக்கிற நேம், கமா, இந்த இடத்துல நம்மளுக்கு ரோ நம்பர் வேணும். ரோ நம்பருக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், மேட்ச் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன். அது சாட்டிஸ்ஃபை ஆகிற ரோ வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல மேட்ச் எந்த வேல்யூ லுக்கப் பண்ணணும், இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி. இப்போ இந்த 2 கண்டிஷனும் நான் ஆண்ட் பண்ணேன்னா இந்த லுக்கப் வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 1. அப்போ 1 வர மாதிரி இருக்கிற இந்த 2 கண்டிஷன்ஸும். இப்போ இந்த 2 கண்டிஷன்ஸும் நான் எப்படி ஆண்ட் பண்ண போகிறேன், ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் category is equal to A and then I can just give a star symbol so that இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கிற இதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரும். அப்போ ஆண்ட் பண்ணும்போது எது 2மே சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தால் ட்ரூ கிடைக்கும், இல்லைன்னா யூ கெட் அ ஃபால்ஸ் வேல்யூ. தென் ஐ ஹாவ் டு கிவ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு திஸ் பர்டிகுலர் செல் வேல்யூ J3. இப்போ இந்த இடத்துல கண்டிஷன்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஐ ஹாவ் டு கிவ் த எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் the approximate match. I want an exact match. So இப்போ இந்த இடத்துல மேட்ச் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ஐ எம் ஜஸ்ட் க்ளோசிங் த இண்டெக்ஸ். இப்போ நான் ஐ ஹாவ் டு ப்ரெஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் என்டர். யூ கேன் see that Mala is returned here. If I just drag the formula down, I get all people who has got the highest amount in each category. வேணும்னா இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். I just remove this one. சும்மா டெம்பரரி டேட்டா புரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தது. அவ்வளோதாங்க. எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.